இன்றைய தினம் நம்ம ராமநாதபுரம் பகுதியில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுடைய முன்முயற்சியில் நலம் இலவச மருத்துவ முகாம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளபடியே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்மாதிரியான சட்டமன்ற உறுப்பினராக திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனலி மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர். கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவியாக இருந்தாலும் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற விதத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயலாற்ற முடியும் என்பதற்கான ஒரு மாடல் எம்எல்ஏயா திருமதி வானதி சீனிவாசன் இருக்காங்க. அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே பெருமைப்படுகிறது. ஏன்னா இந்த மருத்துவ முகாம்கள் நலம் என்றும் மரம் நடும் விழாக்கள் விருட்சம் என்கின்ற பெயரிலும் மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி, ஏனென்றால் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய எல்லா திட்டங்களுமே மகளிர் நலனை மையமாக வைத்து தான் கொண்டு வரப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டத்துல இலவச கழிவறைகள் அப்படின்னா அது என்ன, ஊர் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காகவா? அதுவும் அதுக்கு ஒரு அம்சம்தான். ஆனால் மகளிர் மானம் காக்கின்ற திட்டம் அது. ஏனென்றால் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மகளிர் காலையில விடியறதுக்கு முன்னாடி இயற்கை கணங்களை கழிக்க போய் ஆகணுங்கிற நிர்பந்தம், சாயந்தரம்னா இருக்கின்ற பிறகு அவ்வளவு மோசமான சூழ்நிலை. ஏன்னா தன் வீட்டுல வளர்ந்த பெண் குழந்தைகள் இருக்கிற பெற்றோருக்கு அது தெரியும். அந்த மாதிரியா இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தாலும் இந்த டாய்லெட் ஸ்கீம் மகளிர் கௌரவத்தை காப்பாற்ற, அதே மாதிரியா இலவச கேஸ் இணைப்புனா மகளிருடைய ஆரோக்கியத்தை காப்பாற்ற. காரணம், ஒரு நாள் விறகடுப்பு அல்லது கரியடுப்பு முன்னாடி இருந்து ஒரு பெண் சமைப்பாளையானால் அந்த தாய்க்கு 400 சிகரெட்டு குடிச்ச பாதிப்பு ஏற்படுதுங்கிறாங்க. ஆகவே அந்த அளவிற்கு பெண்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு. அதே மாதிரியா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு எடுத்துக்கிட்டா அதுவும் பெண்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட். அதுதான் லாக்பதி தீதி கூடிய ஒரு திட்டம். ஆகவே இங்கு நம்முடைய மகளிர் தேசிய தலைவியாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் எனக்கு ரொம்ப இதோட அவர்கள் ஏற்பாடு பண்ண முகாம்களிலே 3-4 முகாம் நான் வந்திருக்கேன். மரம் நடு விழாக்களுக்கு வந்திருக்கேன். ஆகவே அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுவதற்கு முன்னாடியும் இதே மாதிரியா அவர் சேவையாற்றி வந்தார்கள். இப்போ சட்டமன்ற உறுப்பினராக தேசிய மகளிர் தலைவியாக இருக்கும்போதும் பண்றாங்க. ஆகவே அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சிவிக் அம்யூனிட்டிஸ் ஹஸ் பிகம் a big casualty. நகராட்சியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரோடு போட்டு போனா இன்னொரு பக்கம் வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட் வெட்டி குதறிடுவாங்க. அவங்க குதறி முடிச்சதுக்கு அப்புறம் வாட்டர் சப்ளை. இந்த மாதிரியா நீங்க பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சி இது என்னவோ ஒரு ஆர்ஃபன்டு சைல்டு அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில இந்த மாநகராட்சியுடைய நிர்வாகம் ஒரு பொறுப்பற்ற நிர்வாகமா இருக்கு. அதோடு இன்னைக்கு காலையில கூட ஒரு டாக்டர் ஒருத்தர் 2004 அவருக்கு ஹவுஸ் டேக்ஸ் 2500 ரூபாய். இன்னைக்கு அவருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு 56,000 ரூபாய் நீங்க கட்டணும். எங்க இருந்து எங்க? அதுக்கு முந்தின இது 2500 1 இயர். இப்போ 1 இயர்க்கான டிமாண்டு
56,000 28,000 6 மாசத்துக்கு. இந்த மாதிரியா எல்லா வீடுகளுக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இங்க திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினரே சொல்றாரு, நான் சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கின்ற மாநகராட்சி நிர்வாகத்திற்கு, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு கட்டுப்பாடு இல்லையா? முதலமைச்சர் தான் தான் எல்லாமே நினைச்சு பேசிக்கொண்டு இருக்கார், அவரோட கட்டுப்பாட்டுல இல்லையா? ஆகவே கோயம்புத்தூர்ல இந்த சிவிக் கம்யூனிட்டிஸை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத. நீங்க வாட்டருக்கு டேக்ஸும் வாங்கிடுறீங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா வசூல் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் மின்சாரத்துக்கு அது நாம திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்ததை போல 1.5 மடங்கு இப்போ நாம கொடுத்து கொண்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹவுஸ் டேக்ஸ் எதுக்கு இவ்வளவு அதிகமா? அதுவும் ஃப்ரம் 2,500 to 56,000. ஆகவே இந்த மாதிரியாக மக்களை கொள்ளையடிக்கின்ற நிர்வாகமாக இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. எல்லா சிவிக் பாடியிலையும் அதுவும் இந்த ஹவுஸ் டேக்ஸ் ரிவிஷன்ங்கிறது மிக அதிகமாக செய்யப்பட்டு வருது. வருஷா வருஷம் நாங்கள் இவ்வளோ சதவீதம் கூட்டுவோங்கிறாங்க. ஆனால் அரசியல் சட்டமே தெரியாம தாந்தோன்றித்தனமா நேற்று தினம் முதலமைச்சர் பேசியிருக்காரு. எல்லா ஊர்லேயும் போராட்டம் நடத்துனாங்க, ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல. ஏற்கனவே இது பற்றி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு போட்டிருக்கேன். ரயில்வேக்கு மட்டும் இந்த 25-26 தமிழ்நாட்டுக்கு 6,680 கோடி. அதே மாதிரியா ஒரு ஸ்கீமுக்கும் மெட்ராஸில் மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் செலவு செய்ய 3,800 கோடி. இந்த மாதிரியா ஒரு ஸ்கீமுக்கும் 14,000 கோடி அப்பார்ட் ஃப்ரம் ரயில்வே மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் இவங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரியா ஒரு முதலமைச்சர் பொய் பேசலாமா? சரி, உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரிய வேண்டாமா? வாட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன்? ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் நினைச்சா கூட ஒரு மாநிலத்துக்கு நான் 10 கோடி கூட கொடுத்தேன், இன்னொரு மந்த் 10 கோடி குறைச்சி கொடுத்தேன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் மக்களுக்கு புரியணும், ஊடக நண்பர்கள் மூலமா தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்பொழுதே 50% டிஎன்ஜிஎஸ்டி, 50%னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி. அப்போ அதில் 50% உங்களுக்கு கிடைச்சிருது. சரி, சென்ட்ரல் போலுக்கு வருதுல்ல அந்த 50%, அதுவும் டைரக்ட் டாக்ஸஸும். அந்த இன்கம்ல டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ அது காங்கிரஸ் திமுக கூட்டணி யூபிஏ ஆட்சியில் இருந்தவரை 32%, 2004லேருந்து 2014 வரை அந்த டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூவை சென்டருக்கு வர்ற 50% இல்லை, மாநிலங்களுக்கு நாம 42% டிவால்வ் பண்றோம். அப்படின்னா 50ல் 42ன்னு சொன்னீங்கன்னா 21. அப்போ டோட்டல்ல 71% ஸ்ட்ரைட்டாவே ஸ்டேட்டுக்கு கிடைச்சிருது. உங்களோட குவாரல்லாம் எதுல இருக்கு? மீதி இருக்கிற ஃபண்டு, மீதி இருக்கிற அந்த 29 நயா பைசா. நான் சில அடிப்படை பொருளாதார அறிவற்ற தற்பூரிகளுக்காக சொல்றேன். 29 நயா பைசா எங்களுக்கு கிடைக்கணும் இல்ல, சென்டருக்கு கிடைக்கிறதே 21 நயா பைசா தான். ஏன்னா உங்களுக்கு 42%ல பாதி 21, முதல்ல எடுத்ததுமே 50%, 71% கொடுத்தது போக சென்டர் கிடைக்கிற 29 நயா பைசாவில் நாம சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்புத்துறைக்கு, மத்திய அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு கொடுக்குற சேலரி, பென்ஷன், அதே மாதிரியா அதர் சென்ட்ரல் சர்வீசஸ்க்கான செலவுகள், இதெல்லாம் போக மீதி இருப்பதையும் மத்திய அரசாங்கமோ நிதி அமைச்சரோ அவர்கள் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. சர்டன் யார்ட்ஸ்டிக் இருக்கு, பாப்புலேஷன் மற்ற டெவலப்மெண்ட் யார்ட்ஸ்டிக்ஸை வச்சு ஒரு மாநிலத்துக்கும் இத்தனை பர்சன்டேஜ்னு ஃபைனான்ஸ் கமிஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. இப்போ ரீசெண்டாக ஃபைனான்ஸ் கமிஷன் டீம் சென்னைக்கு வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் தான் போய் அதில் மாநிலத்துக்கான தேவை குறித்து மனு கொடுத்துருக்கேன். அதிலே நான் இந்த டெவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ 42%
50 ஆக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி. நான் வந்து பிரதிநிதி தான், ஐ ரெப்ரசன்டட் பிஜேபி. ஆனால் ஃபைனான்ஸ் கமிஷனில் பிஜேபியோட ரெக்கமெண்டேஷனே இந்த அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன் வருது 26லேருந்து, அதுக்கு 50% கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். ஆகவே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் நீங்க கொடுத்து கொண்டிருந்த 32 42 ஆக்கியிருக்கோம். அதுவரை நீங்க இவ்வளவு மாநில நிதி அதிகாரம் பற்றி பேசக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் டிஎம்கே. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தா இருந்தீங்க டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில. அப்ப கூட நீங்க கொடுத்தது 32, நாங்க அதை 42 அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சம் இல்லாமல் அக்கார்டிங் டு தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன், அந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ல எல்லா மாநிலத்துக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய கருத்தை ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்க ரைட் இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த ஃபைனான்ஸ் கமிட்டி டீம்ல போய் கொடுத்துருக்கார். நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பாருங்க, நீங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னாங்க. அந்த கோரிக்கை சுடுகாட்டுக்கு போயிடுச்சு. இவங்க யாரும் சுடுகாட்டு போக மாட்டேங்க. அவர் இப்ப சொல்றார், அப்பா மகனுக்கு கடனா கொடுக்கலாமா வட்டிக்கு அப்படின்னு கேட்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்டுக்கு வட்டி கிடையாது, நீங்க அதுக்கு மேல வாங்கறது தான் கடன். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க பாருங்க, எல்லா மாநிலங்களிலும் மக்கள் நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதுவும் நீங்க 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வரும் பொழுது 4,33,000 கோடி இருந்த கடன் இப்ப 8,88,000 ஆயிருக்கு. இந்த மார்ச்சுக்குள்ள 9,33,000 கோடி கடன். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அடிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் 7 பிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் பொல்லனாம் ஸ்டாலின் ஆட்சி. அதானே நடக்குது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடனாளி மாநிலம். உத்தரப்பிரதேசம் நம்மளை போல 2.5-3 மடங்கு பாப்புலேஷன், அதை விட அதிக கடன் வாங்கியிருக்கு. அது உங்களுக்கு நீங்க கடன் வாங்கி கத்திரிக்காய் கறிபன் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியா இருக்கிற ஒரு மோசமான அரசாங்கம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு மாநிலம் கடன் வாங்கினா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் சரியுமே. ஆனா நீங்க அதுக்காக இல்லை, ஒரு ஊதாரித்தனமான ஆட்சி, பொருளாதாரம் தெரியாத ஆட்சி. தமிழகத்தை நீங்க ஸ்டடி தி டெட் சிச்சுவேஷன் ஆஃப் தமிழ்நாடு. 2006 வரை மொத்த தமிழ்நாட்டோட கடன் 28,000 கோடி தான். நீங்க ஆரம்பிச்சு வச்சதான் இலவச ஸ்கீம். அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் மிக வேகமாக ஏறி போன நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு 3.5 வருஷம் முன்னாடி இருந்ததை போல ஜஸ்ட் டபுள் இன்னைக்கு தமிழ்நாடு கடனாளி ஆயிருக்கு. அதனால ஆடத் தெரியாதவள் அங்கன் கோணல் சொன்னது மாதிரியா நீங்க கூட்டம் போட்டு மத்திய சர்க்காரை வசை பாடுறதுனால மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது. ஊழலை நிறுத்துங்க ஐயா. மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட் தமிழ்நாடு. அதை நிறுத்தினா போதும், மக்கள் ரொம்ப சௌக்கியமா இருக்கலாம். ஆகவே மாநில அரசாங்கம் கான்சென்ட்ரேட் ஆன் கவர்னன்ஸ், டோன்ட் அக்யூஸ் தி சென்டர்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல நீங்க கேட்டோம். என்ன பண்றாங்க? என்ன உதாரணம் சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க. ஆர்எஸ் பாரதினா என்ன? அது ரோட் சைடு பாரதியா? ஆர்எஸ்னா அதான எக்ஸ்பென்ஷன். நான் கேட்கிறேன், இந்த விஷயத்துல மாநில அரசு அதிகாரத்தை மத்திய அரசு பறித்து இருக்கிறது. நீங்க கல்வின்னு சொல்லி கேட்காதீங்க. ஐ டோன்ட் நோ டு விச் சேனல் யூ பிலாங் டு. இருந்தாலும் கல்விக்கு 20 ஹெட்ஸ்ல நிதி கொடுக்குறோம், புரியுதா? அதுல பிஎம்ஸ்ரீ இஸ் ஒன் ஆஃப் தி 20 ஸ்கீம்ஸ் அண்டர் விச் சென்டர் ஃபைனான்சஸ் ஸ்டேட். பிஎம்ஸ்ரீக்கு என்ன இது? மத்திய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும்.
சரி, மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதை வானிலை அறிக்கை மாதிரியே மாறுமா? காலையில் மழை வரும்பாங்க, அதனால நீங்கள் இந்த அலர்ட்டு, நாங்கள் ஆரஞ்சு அலர்ட்டு, சிவப்பு அலர்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இல்லை இல்லை காற்று வேறு பக்கமாக ஆந்திரா பக்கம் போயிடுது, அதனால இது மாற்றிக்கிறோம். நீங்கள் திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம், சிவதாஸ் மீனா இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், சீஃப் செக்ரட்டரி, அவர் தமிழக அரசு பிஎம்சியில் சேரும், நாங்கள் மும்மொழி கொள்கை அதுக்கு குழு போட்டிருக்கோம், அதை முடிவு பண்ணி நாங்கள் அதில் சேர்றோம்னு. அப்போது அந்த எவ்வளவோ 566 கோடி என்னவோ வரும், 500 and odd, அதானே பிஎம்சி. அந்த 500 and odd எப்போ டியூ? நீங்கள் கையெழுத்து போட்டதும், நீங்கள் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம தமிழ் மொழிக்காக மிகவும் போராடக்கூடிய நபர், ஒரு பொலிட்டிக்கல் லீடர், என்னுடைய அருமை நண்பர் வைகோ அவர்கள், இப்போ அவருடைய மகன் துரை வைகோ திருச்சி எம்பியா இருக்கார். துரை வைகோ பேரன் தெலுங்கு மொழி படித்தா தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன், புரியுதா? துரை வைகோவோட பையன் தெலுங்கு படித்தா தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வேடதாரிகள் இந்த திராவிடியன் ஸ்டாக்கு, இம்மாரல் அண்ட் டிஸ்ஆனஸ்ட் லீடர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரை 2014 வரை இப்போ இருக்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை, இட் இஸ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் ஆட்சி இருந்த 10 ஆண்டுகள் என்ன இருந்தது தெரியுமா? முதல்ல லோக்கல் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ், அடுத்து இங்கிலீஷ், மூணாவது ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம்னு இருந்தது. ஆனால் திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி போட்டு அதை நாம் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், லோக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். அதனால் நாம் இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன், இந்த கோயம்புத்தூர் கேரளாவுக்கு அபட்டிங் டிஸ்ட்ரிக்ட், அதனால் இங்கே மலையாள சமாஜே இருக்கு, நான் போயிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய மலையாளம் மொழி தாய்மொழியாக கொண்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் மலையாளம் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்பினா அரசாங்கம் தடுக்கலாமா? நம்ம ஒன்றும் ஹிந்தி இம்போஸ் பண்ணலை, எதையுமே இம்போஸ் பண்ணலை, எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். சரி, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20% நம்ம வைகோவோட உறவினர்கள் தான் இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள், சுந்தர தெலுங்கு. ஏன் அவங்கெல்லாம் அவங்க குழந்தைய தெலுங்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறேன்னு சொன்னால் அதை தடுக்க இந்த ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு, இந்த ஆர்எஸ் பாரதிக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்களுக்கு? How can you prevent it? பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கிறேன் மலையாளம் படிக்கிறேன்னு விரும்பினா கூட அதுக்கு தெலுங்கு டீச்சர் மலையாள டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. நாங்கள்லாம் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறோம். அதனால எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், இதில் உங்களை சேர்றதுக்கு என்ன வந்தது கேடுன்னு கேட்குறேன் நான். என்ன கேடு, அதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் பன்முகத்தன்மை வேணும்னு பேசுகிறாங்க எல்லாரும் இல்லையா? ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ எல்லாம் ஒன்று, எம்மதமும் சம்மதம். அப்போ எம்மொழி நம்மொழின்னு சொல்ல உங்களுக்கு என்ன இடைஞ்சல் சொல்லுங்க? எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ், அவரவர் அவருடைய தாய்மொழியை செம்மையாக படிக்கட்டுமே. நீங்கள் பிஜேபி தான் வே பேக் இன் 2001, 2002 மாநிலத்தில் தீர்மானமே போட்டோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கூட, சிபிஎஸ்சி சிலபஸாக இருந்தால் கூட, அங்கே தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும். இதை தீர்மானம் போட்டதே திமுக இல்லை, பிஜேபி. அப்போ அந்த மாதிரியா செயல்படுத்தாம நீங்க 67 வந்ததுக்கு அப்புறம் தான் மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தது. ஏன்னா நான் 67 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 6ஆம் கிளாஸ் போன துரதிருஷ்டமான ஒரு ஸ்டூடெண்ட் நான். ஏன்னா எனக்கு மத்திய பிரதேச வேலை கிடைச்ச உடனே
அங்க நான் கத்துக்கின்ற முதல் ஹிந்தி என்ன தெரியுமா? முஜே ஹிந்தி நஹி மாலும். ஏன்னா எல்லாரும் வர்ற நண்பர்கள் என்ன நம்ம ஹிந்தியை வந்து கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, நமக்கு புரியாது, என்ன ரியாக்ட் பண்றது, அதனால அவரை நிறுத்தணும். அதுக்காக முதல் கத்துன்றது முஜே ஹிந்தி நஹி மாலும்னு. அந்த மாதிரியா நீங்க ஹிந்தி இங்கிலீஷ் இத சான்ஸ்கிரிட்ட அழிக்கல, தமிழை அழித்து இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் மீடியா பர்சன். சோசியல் மீடியாவில் நீ நலமா அப்படின்னு தமிழ்ல எழுதுறான யாரும் NEET NALAMA நீ நலமா அப்படிதானுங்க எழுதுறான் சோசியல் மீடியால. பாத்தீங்களா? ஈவேரா பக்தர்கள் ஈவேராவின் சிந்தனையை தமிழகத்திலே செயல்படுத்தி விட்டார்கள். சனியன் தமிழ படிக்காதே, தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி தமிழை அடித்த துரோகிகள், தமிழ் இன விரோதிகள், தமிழ் மொழியின் எதிரிகள்ங்கிறேன் நான். அதனால நாங்க வந்து என்ன மிஸ்டர், நாங்க நிதியெல்லாம் நிறுத்தல, அந்த PMSRIக்கு மட்டும் நீங்க ஜாயின் பண்ணல, அதனால இன்னும் கொடுக்கல. ஓகே, நன்றி. நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா 2010 முதல் 2009 இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கே ஃபார்முலா உருவாக்கினது நீங்க தான். திருமங்கலம் ஃபார்முலா அதை எம்ப்ளாய் பண்ணி டீப்ளாய் பண்ணி 2010 ஒரே சமயத்துல 5 இடைத்தேர்தல் நடந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் எளியாங்குடி, இங்க நம்ம ஊர்ல தொண்டாமுத்தூர், பெண்ணாடம், இன்னும் 2 தொகுதி பேர் ஞாபகத்துல வரல. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அப்ப 2010 5 இடைத்தேர்தலும் வெற்றி பெற்றது யாரு? அன்றைய திமுக. ஆனா 11 திமுக கதி என்ன? அதோ கதி, அம்மா தான் வந்தது. அதனால இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஜஸ்ட் பயிர். இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா அரசாங்கத்தோடதெல்லாம் இல்லை, மக்களை பட்டியல அடைச்சு ஓட்டுக்கு காசு கொடுத்தா சீட்டு ஜெயிக்கும். ஆனா 5 சீட்டு ஜெயிச்சாலும் ஆட்சியே இழக்குங்கிறது 11 பார்த்துருக்கோம். அதனால 26 இந்த ஆட்சி வீட்டுக்கு போவது என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எது நல்ல ஆட்சியா இருந்தா நான் இஷ்யூ பண்ணிருப்பேன். அவங்களே நன்றி. நான் சொல்றேன், இன்னைக்கு இவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த மகாபாரதத்துல பாண்டு மனைவி கர்ப்பமாகி, ஆனா அப்ப காந்தாரி திருதராஷ்டிரன் மனைவி, ஐயோ எனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு உலக்கையால வயிற்றுல வச்சிருந்தான். அதுல என்ன ஆகி போச்சு? வயிற்றுல ஏற்கனவே இருந்த கரு கலைஞ்சு போச்சு. அதுதான் 101 பாட்டில்ல வச்சு இந்த 101 குழந்தைகள், ஒரு சகோதரி, மீதி 100 அந்த மாதிரி இப்ப இந்த இந்தி கூட்டில் இருக்கவங்க எல்லாரும் உலக்கையால அடிச்சுட்டு இருக்கான் வயிற்றுல. திருமாவளவன் கம்யூனிஸ்ட். அதனால இதை நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா வயிற்றுல அடிச்சுப்போம். நன்றி. தமிழ்நாட்டுக்கு வேற வழி தமிழர்களுக்கு கிடையாது. தமிழ் மொழி வளரணும் அப்படின்னா 67 முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.